ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூரில் உருவாகும் புதிய சுற்றுலா தலம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் அருகில் அமைந்துள்ள காக்குலூர் ஏரி 2.81 கோடி ரூபாயில் நடைபாதை, மின்விளக்கு வசதியுடன் பொலிவு பெற்று வருகிறது. திருவள்ளூர் நகரை ஒட்டி காக்குலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள காக்குலூர் ஏரி 4 மதகுகள், 2 கலங்கல்கள் கொண்டது. இந்த ஏரி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு 254 ஏக்கரில் பறந்து விரிந்திருந்தது. திருவள்ளூர், காக்குலூர், ஈக்காடு, கல்யாணக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் விவசாயத்துக்கு தேவையான நீராதாரமாக இருந்து வந்தது. காலப்போக்கில் திருவள்ளூர் மற்றும் காக்குலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் குடியிருப்பு பகுதிகளாக மாறியதால் காக்குலூர் ஏரியின் பயன்பாடு குறைந்தது. எனவே காக்குலூர் ஏரியின் ஒரு பகுதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் குடியிருப்பு பகுதிகளாக மாறியது. தற்போது 137 ஏக்கராக சுருங்கியுள்ள காக்குலூர் ஏரி சுமார் 2 லட்சம் பேர் வசதி வரும் திருவள்ளூர் நகராட்சி மற்றும் காக்குலூர் உள்ளிட்ட பகுதிகளின் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் கழிவு நீர் சூழ்ந்து சீமை கருவேல மரங்கள் நிறைந்து திருவள்ளூர் நகரின் குப்பை கொட்டும் இடமாக மாறி வறண்டு இருந்தது. இந்த ஏரியை சீரமைக்கும் முயற்சியில் முதல் கட்டமாக கடந்த 2016ஆம் ஆண்டு 1 கோடி ரூபாய் மதிப்பில் கரையை சுற்றிலும் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை அமைக்கப்பட்டது. திருவள்ளூர், காக்குலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தனர். ஏரி கரையில் கரைகளை பலப்படுத்தாமல் நடைபாதை அமைக்கப்பட்டதால் உடைந்தும் கரையின் தரை உள்வாங்கியதாலும் பல இடங்களில் தளம் உடைந்து சேதமடைந்தது. மேலும் நடைபாதையை சுற்றிலும் முட்செடிகள் வளர்ந்து விஷப்பூச்சிகளும் நடைபாதையில் வந்துவிட்டதால் நடைபயிற்சியாளர்கள் அவதிப்பட்டனர். இதனிடையே கடந்த 7 ஆண்டுகளாக காக்குலூர் ஏரியை பாதுகாக்க வாகை காக்குலூர் ஏரி புனரமைப்பு குழு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. காக்குலூர் ஊராட்சியின் துணையுடன் நடைபாதையில் உள்ள புதர்களை அழித்து பள்ளங்களை மணல் சிமெண்ட் கொண்டு சீரமைத்தனர். ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். காக்குலூர் ஏரியின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பேரணி நடத்தினர். ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அழித்தனர். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கொண்டு குழுக்கள் அமைத்து ஏரியில் இருந்த குப்பைகளை அகற்றினர். வறண்டு போன ஏரியின் கரையோரம் மரம் தத்தெடுத்தல் திட்டத்தின் மூலம் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தனர். ஏரியை சுற்றிலும் கரைகளில் 1000 பனை விதைகளை விதைத்தனர். மழை பொய்த்த காலங்களிலும் பல்வேறு சிரமங்களை கடந்து அவர்கள் வளர்த்த மரங்கள் இன்று ஏரியை அழகாக்கியுள்ளது. பனை மரங்கள் துளிர்விட ஆரம்பித்துள்ளது. தற்போது இந்த ஏரியில் தண்ணீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. மரங்களும் அழகாக வளர்ந்து ரம்மியமாக உள்ளது. காலை மாலை நேரங்களில் உடற்பயிற்சி மேற்கொள்வோரும் பகுதிவாசிகளும் ஓய்வெடுத்து வருகின்றனர். திருவள்ளூர் நகரில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பொழுதுபோக்கும் வகையிலான எந்த வசதியும் இல்லை. அதற்காக திருவள்ளூர் மக்கள் சென்னைக்கு தான் செல்ல வேண்டியுள்ளது. எனவே நகரின் மையப்பகுதியில் உள்ள இந்த ஏரியை சீரமைத்து படகுதளம் அமைக்க சுற்றுலாத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் அரசுக்கும் வருவாய் கிடைக்கும் என வாகை தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.51 கோடி மதிப்பில் காக்குலூர் ஏரியை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டது. நடைபாதை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பருவமழை காலத்தில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது இந்த ஏரியில் சீரமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நடைபாதையில் கான்கிரீட் கற்கள் பதிக்கப்பட்டு ஏரியை பார்வையிடும் மக்கள் பாதுகாப்பிற்காக இரும்பு தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. நடைபாதை நெடுகிலும் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. விரைவில் செல்ஃபி பாயிண்ட் மற்றும் ஓய்விடங்கள் அமைக்கப்படும். இதன் காரணமாக காக்குலூர் ஏரி புதுப்பொலிவு பெற உள்ளது. அதேபோல் காக்குலூர் ஏரியில் படகு சவாரிக்கு ஏற்பாடு செய்தால் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
சென்னை புறநகர் பகுதியான திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள மணலி, மாதவரம் ஏரிகளில் படகு குழாம் வசதி செய்யப்பட்டுள்ளது. இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் காக்குலூர் ஏரியிலும் படகு சவாரிக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.